ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். கடவுளை நம்பி நாம் மேற்கொள்ளும் விரதங்களும் அதற்கான பலன்களும் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். குழந்தை வரம் வேண்டுமா? நிறைய வருடங்கள், பல வருடங்களாக உடல்நிலை சரியில்லாமல் இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் குழந்தை உங்களுக்கு பிறக்காமல் இருக்குதுன்னா நீங்கள் நம்ப வேண்டியது கந்த சஷ்டியை பாராயணம் செஞ்சு நம்பி அதை நீங்கள் தினமும் படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் வேண்டுமா? பிரதோஷ நாளில் கோயிலுக்கு போங்க. சகல நன்மைகளும் உனக்கு சேர வேண்டும் என்றால் நீங்கள் மகா சிவராத்திரியே உங்களுக்கு துணையாக நிற்கும். நம்மளுக்கு வீட்டில் தெரியாமல் தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். எந்த ஒரு நல்ல காரியங்கள் நடக்காமல் எந்த ஒரு விஷயமும் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த தடைகளை உடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா, சங்கராட சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் நீங்கள் கோயிலில் வழிபடுங்க. முன்வினை பாவங்கள், அதாவது முன்னோர்கள் பாவங்கள், முன்வினை பாவங்கள் எல்லாமே தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை நம்பினால் மட்டும் போதும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து கடவுளை வழிபடுங்க. உங்களுக்கு நினைச்சதையெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வைகாசி விசாகம் உங்களுக்கு துணையாக இருக்கும். மாங்கல்ய பாக்கியம், திருமணம் ஆகாதவர்கள் அவங்களுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறதா இருந்தால் எந்த விரதம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி விரதத்தை நீங்கள் கைப்பிடிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம், திருமணம் ஆனவர்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நன்றாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். மோட்சத்தை கொடுக்கறதுக்காக நாம் எந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நீங்கள் இருக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் மோட்சத்தை அடையலாம். நம்மளுக்கு செல்வ வளம் பெருகிக்கிட்டே இருக்கணும். அதற்கான விரதம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து அதுக்காக நீங்கள் வேண்டுதல் வச்சு நீங்கள் அதை நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். நம்மளுக்கு சிலருக்கு நிறைய பேருக்கு பிடிக்காத வேலையை செய்வாங்க. வேலையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. வேலை மாறணும், இந்த மாதிரி வேலையில் இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நல்ல வேலை, நல்ல இடத்திற்கு போகணுன்னு நினைக்கிறவங்க பௌர்ணமி விரதம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நினைச்ச வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இவையெல்லாம் நீங்கள் ஏனோ தானோன்னு அப்படின்னு செய்யாமல் மனதார நம்பிக்கையோட, இறை நம்பிக்கையோடு நீங்கள் விரதம் இருந்து அதற்கான பலனை அடையுங்கள் அப்படின்னு நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன்.